ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் இந்த ஒயில் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன நம்ம பார்த்தோம். அதை வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு லூப்பை எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், எப்போ ஸ்கிப் பண்ணுவோம், எப்போ பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ லூப் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க. லூப் அப்படின்றது நம்மகிட்ட 2 விதமான லூப் இருக்குது. நம்ம பழைய எபிசோட்ஸில் பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஒயில் லூப், இன்னொன்று வந்து ஃபார் லூப்பு. ஸோ இந்த 2 லூப்லேயுமே இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்ன்றது நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ பிரேக் அப்படின்றது சிம்பிளாக ஒரு லூப்பை அப்படியே எனக்கு ஸ்டாப் பண்ணும். பிரேக் என்ன பண்ணுது, ஒரு லூப்பை அப்படியே ஒரு கண்டிஷன் பேசிஸில் எனக்கு ஸ்டாப் பண்ணிடும். கண்டினியூ அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணும். பாஸ்ன்றது இட்ஸ் லைக் ஜஸ்ட் டூ நத்திங். இது எதுவுமே பண்ணாது, இட்ஸ் நத்திங். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரியல் டைமாக நான் காட்டுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஎஸ் கோட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் சம் கோட். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்னா என்ன அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்க போகுது, we are going to get the result like this 0 1 2 3ன்னு ஆல் த வே டு 9 எனக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போது இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டாப் மை லூப் வென்எவர் என்னோட ஐட்ரேஷன் எப்போ 5 ரீச் ஆகுதோ எனக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் ஐ ஓகே ஈக்குவல் டு 5 அப்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பிரேக். ரொம்ப சிம்பிளான சின்டெக்ஸ் தான் பாருங்கள். எனக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10, அதாவது ஐ வந்து எனக்கு ரேஞ்ச் ஆஃப் 10ல் இருக்கும். அதாவது 0லேருந்து 9 வரை இருக்க போகுது. அந்த ஐ ஆனது எப்போ 5 ரீச் ஆகுதோ அப்போது எனக்கு இந்த லூப்பு பிரேக் ஆகணும். அதோட எனக்கு அந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகணும்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் எனக்கு அவுட்புட் ஆனது எனக்கு 4 வரையும் எனக்கு என்ன ஆக போகுது, அவுட்புட்டில் கிடைக்க போகுது. ஏன்னா 5 ரீச் பண்ணும்போது பிரேக் ஆகிடும் அப்படின்னா எனக்கு 4 வரையும் ரிசல்ட் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ஐட்ரேஷனை எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட்புட்டில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபார் அதே கொடுக்குறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்தா we are going to get the result which is starting from 0 to 9. பட் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிட்டன் த ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இது ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணணும். அப்போ எப்படி ஸ்கிப் பண்ண வைக்கிறது, அதுக்காக இருக்கிறது தான் கண்டினியூ அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் உங்களுக்கு ஈவன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஐ பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நான் ஒரு விஷயத்தை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் ரிமைண்டர் எனக்கு 0ன்னு வந்தால் அதை ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர் இஸ் நத்திங் பட் டிவிசிபிள் பை 2ன்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா அதை நம்ம ஈவன் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஆட் நம்பர் என்ன, 2ஆல் டிவிசிபிள் ஆகாத விஷயம். ஓகே, டிவிசிபிள் ஆகாத விஷயம். அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஸ்கிப்னு டைப் பண்ணக்கூடாது, கண்டினியூன்னு டைப் பண்ணணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவன் நம்பர்ஸை அவுட்புட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஆட் நம்பர்ஸை எப்படி அவுட்புட்டில் கொண்டு வரணுன்றதுக்கான கோடை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் கரெக்டாக இல்லையான்றதை நான் வெரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, அப்போ ஸ்கிப்னா என்னன்னு பார்த்தோம். கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். பிரேக்னா என்னன்னு பார்த்தோம், லூப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ் அப்படின்றது. பாஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பாஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. பாஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போது என்கிட்ட ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு இருக்கு. இப்போ எனக்கு இதுக்கான லாஜிக்கே இப்போ நான் எழுதணும்னு நினைக்கல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரைட் இட் இன் அ ஃபியூச்சர். ஃபியூச்சரில் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். பட் இதை நீங்கள் அப்படியே விட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துவோம்.
ஸோ பாஸ்ன்ற கீவேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை எனக்கு எதுவுமே பண்ணாம ஒரு ஃபியூச்சர் பிளேஸ் ஹோல்டரா நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் டஸ் நத்திங். எதுவுமே எனக்கு பண்ணாது. ஸோ தட் உங்களுக்கு அவுட்புட்டும் எதுவும் கிடைக்காது. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு லாஜிக்கையோ, ஒரு ஒரு விஷயங்களையோ நீங்க ஃபார் பிளாக்கர்ல வச்சுக்கணும்னா, நீங்க இந்த பாஸ பயன்படுத்தலாம். சரி. இப்போ இது ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஓகே. ரியல் டைம்ல எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேஸ் இருக்குங்க. ஓகேயா? டேஸ் ஈக்குவல் டூ சண்டே. ஓகே. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே THU மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து ஃப்ரைடே, அடுத்து என்ன இருக்கு? சாட்டர்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வீக்கெண்ட்ஸை மட்டும் நான் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீக் டேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எதெல்லாம் வீக்கெண்ட்ஸோ அதெல்லாம் நான் வந்து நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ வீக்கெண்ட்ஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் வீக்கெண்டு? சண்டேவும் சாட்டர்டேவும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்கிப். ஓகே, அப்போ ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபார் டே இன் டேஸ் பிரிண்ட் டேன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட்டில் ஒவ்வொரு நாளும் வருது. பட் எனக்கு எல்லாமே வந்திருக்கு. பட் நான் எதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? வீக் எண்ட்ஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீக் டேஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. வீக்கெண்ட்ஸில் நம்ம வேலைக்கு போக மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லாஜிக்கில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்கிப் த வீக்கெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம்? இஃப் ஐ இன் வீக்கெண்ட்ஸ்னா, ஓகே, வீக்கெண்ட்ஸில் அந்த விஷயம் இருக்குன்னா, ஐ இல்லை, டேஸ் வந்து எனக்கு வீக்கெண்ட்ஸில் இருக்குன்னா, டே வந்து வீக்கெண்ட்ஸில் இருக்குன்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்கிப் த லூப். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த நாட்களில் சண்டேவையும் சாட்டர்டேவையும் எனக்கு ஸ்கிப் பண்ணி மற்ற நாட்களை மட்டும் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியல் டைமில் பல இடங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூ பயன்படுத்துறீங்க. ஆனால் எனக்கு பிரேக் ஆகணும், பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு எண்ட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனிதிங். வை? பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சண்டே. இல்லை இந்த சண்டே எனக்கு லாஸ்ட்ல இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு ஃப்ரைடே வரையும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா whenever it reaches the Saturday எனக்கு வந்து அந்த லூப்ன்றது எனக்கு பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரேக்கு, கண்டினியூ, அப்புறம் பாஸுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே ஆல்சோ கோயிங் டு கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதே மாதிரி நான் கொடுத்த கொஷனுக்கான ஆன்சரையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.